ஏன்னா அந்நிய பாஷை பேசணும் அப்படின்னா பவுல் சொல்கிறார், உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமான அந்நிய பாஷை பேசுகிறேன்றார். ஏன்னா அவருக்கு தான் அதிக வெளிப்பாடுகள், அவர் தான் அதிக புத்தகத்தை எழுதினார். The more you speak in tongues, the more revelation you receive. ஏன்னா வசனம் சொல்லுது, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு ரகசியம். அது சீக்ரெட்ஸ்னு இருக்கு. சீக்ரெட்ஸ் ரிவீல் ஆச்சுன்னா அது தட்ஸ் நோ மோர் சீக்ரெட். ரகசியம்னா வெளிப்படுத்தப்படாதா, அது தேவனிடத்தில் இருக்கும்போது ரகசியம். ஆனால் அது உங்ககிட்ட அவர் சொல்ல ஆரம்பிச்ச உடனே ரகசியம் ரெவலேஷன் ஆகுது. இன்னொரு பெனிஃபிட் இருக்கு ஸ்பீக்கிங் இன் டங்ஸ்ல. என்னன்னா, அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கு தானே பக்தி விருத்தி உண்டாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க பேச 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 ஒரு டிவைன் ஸ்ட்ரென்த் உங்க மேல இறங்கும். அதனாலதான் அதிகமா பலவீனப்பட்ட பவுல் எழுதுறாரு, நான் அதிகமா அந்நிய பாஷை பேசுறேன். அதிகமா வெளிப்பாடுகளை பெற்ற பவுல் எழுதுறாரு, நான் அதிகமா அந்நிய பாஷை பேசுறேன். the more அந்நிய பாஷை அவர் பேச பேச அதிக பலன் அவர் மேல இறங்குது, அதிக வெளிப்பாடுகள் இறங்குது. அதனால்தான் இத்தனை நிருபங்களை பவுலை எழுத வச்சாரு. இன்னைக்கும் பவுல் எழுதின நிருபங்கள் அநேகருக்கு புரியல, அந்த வெளிப்பாடின் ஆழம் புரியல. ஏன் தெரியுமா? அவர் அதிகமாய் பாஷைகளை பேசு. இந்த வெளிப்பாடுகள் எப்படி எனக்கு வரும்? பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் அதை நமக்கு வெளிப்படுத்த முடியும். ஏன்னா அவருக்கு தான் என்ன தெரியும்னா தேவனுடைய ஆழங்கள் தெரியும். அப்போ அவர் எவ்வளோ முக்கியம் நம்ம வாழ்க்கையில், எவ்வளோ முக்கியம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா?